Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் ஐலட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் லாங்குவேஜ் கார்டுடைய ஃபங்க்ஷன் அதோட ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். அது என்ன ஹார்மோன் சொல்யூஷன் அது பற்றி நம்ம பார்த்தோம்னா இப்போ எக்ஸ்ட்ரா ஹார்மோனுடைய அட்ரினல் கிளாண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அட்ரினல் கிளாண்ட்னா என்ன, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குது, அதோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அட்ரினல் கிளாண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈச் கிட்னி எபோவ் தி டாப், அந்த கிட்னியுடைய மேல் பகுதியில் ஒவ்வொரு கிட்னியோட பாடியுடைய கிட்னி சேர்ந்தது. இந்த கிட்னியுடைய மேல் சைடில் இருக்குதுன்னா கிட்னியுடைய அப்பர் சைடு சொல்லக்கூடிய மேல் சைடில் இருக்குதுன்னா ஈச் லோப் வந்து ப்ரெஷர் இருக்குது. அந்த லோபுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட். ஓகேங்களா? அதுதான் கிட்னி. இந்த கிட்னியுடைய அப்பர் பேஸில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு லோபு வந்து ப்ரெஷர் ஆகிடுது. அந்த லோபுக்கு பேர் தான் வந்துன்னா அட்ரினல் கிளாண்ட். இதுதான் அட்ரினல் கிளாண்ட். ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளாண்டுக்கு பேர் தான் வந்துன்னா அட்ரினல் கிளாண்ட். இந்த அட்ரினல் கிளாண்ட் ஆல்சோ கால்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து வேறு பேர் என்ன இருக்குன்னா சூப்ரா ரீனல் கிளாண்ட். சூப்ரா ரீனல் கிளாண்ட் சொல்லுவாங்க. சூப்ரானா மேல, சூப்ரானா ரீனல். ரீனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி. ஓகேங்களா? சூப்ராங்கிறது மேல, ரீனல்ங்கிறது கிட்னி. அப்ப சூப்ரா ரீனல் கிளாண்ட் கிட்னிக்கு மேல இருக்கனால இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்ரா ரீனல் கிளாண்ட் சொல்லி வேற ஒரு பேர் இருக்கு. இஸ் ஆல்சோ கால்ட் சூப்ரா ரீனல் கிளாண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ லோப்ஸ் ஆஃப் டிவைட் ஆயிருக்கு. டூ பார்ட்ஸ் டிவைட் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் பார்ட்ஸ் வந்து அட்ரினல் கார்டெக்ஸ். அவுட்டர் இருந்த அட்ரினல் இந்த அவுட்டர் பார்ட்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்னர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ரினல் மெடுலா. இந்த இன்சைட் இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா அட்ரினல் மெடுலா. இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து டூ பார்ட்ஸ் டிவைட் ஆயிருக்கு. ஒன்னு அவுட்டர் பார்ட்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ். இந்த பார்ட்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ். இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் பேர் தான் பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னர் பார்ட்ஸ் உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ரினல் மெடுலா. அட்ரினல் மெடுலா இந்த பார்ட்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் மெடுலா சொல்லுவாங்க. ஓகேங்களா? டூ பார்ட்ஸ் அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுலா. ஓகேங்களா? பட் இந்த அட்ரினல் கிளாண்டும் அட்ரினல் கார்டெக்ஸும் அட்ரினல் மெடுலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளாண்ட் பிரச்சனை ஆயிடுது. பட் அதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட். பாருங்க, ஸ்ட்ரக்சரலி ஃபங்க்ஷனலி டிஃபரெண்ட். என்ன டிஃபரெண்ட்? அட்ரினல் கார்டெக்ஸும் அட்ரினல் மெடுலாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளாண்ட் பிரச்சனை ஆயிடுது. பட் டிஃபரெண்ட்ல என்னது? ஸ்ட்ரக்சரலி ஃபங்க்ஷனலி அமைப்பு ரீதியாகவும் ஃபங்க்ஷன் செயல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரலி ஃபங்க்ஷனலி டிஃபரெண்ட். ஒரே கிளாண்ட்ல பிரசன்ட் ஆயிருந்தாலும் அட்ரினல் மெடுலாவும் அட்ரினல் கார்டெக்ஸும் ஒரே கிளாண்ட்ல பிரசன்ட் ஆயிருந்தாலும் அதோட ஃபங்க்ஷனும் செயல் அமைப்பும் மற்றும் செயல் பார்த்தீங்கன்னா மாறுபடுது. இதுதான் கிட்னி. கிட்னியுடைய அப்பர் பார்ட்ஸ் மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்ல ஒரு ஆர்கன் பிரச்சனை இருக்குது. அந்த லோபுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட். ஓகேங்களா? கிட்னி அட்ரினல் கிளாண்ட். இது அட்ரினல் கிளாண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்சோ பார்ட் இன்னொரு பேர் இருக்குது சூப்ரா ரீனல் கிளாண்ட் சொல்லுவாங்க. ரீனல் சூப்ராங்கிறது பார்த்தீங்கன்னா மேல் பகுதி, ரீனல் பார்த்தீங்கன்னா கிட்னி. கிட்னியோட மேல் பகுதி பிரச்சனை ஆகினால சூப்ரா ரீனல் கிளாண்ட். ஓகேங்களா? இந்த கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு லோபு. இது வந்து ரெண்டு பார்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஒன்னு அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பார்ட்ஸ் பேர் வந்து அட்ரினல் கார்டெக்ஸ், இன்னர் பார்ட்ஸ் பேர் வந்து அட்ரினல் மெடுலா சொல்லுவாங்க. இந்த அட்ரினல் மெடுலாவும் அட்ரினல் கார்டெக்ஸ் ஒரே பார்ட்ஸ் அட்ரினல் மெடுலா இருந்தாலும் டிஃபரெண்ட் என்னது? டிஃபரெண்ட் வேறுபாடு என்னது? ஸ்ட்ரக்சரலி ஃபங்க்ஷனலி டிஃபரெண்ட். அமைப்பு ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் மாறுபடுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் இந்த கார்டெக்ஸ் அட்ரினல் இருக்கக்கூடிய கார்டெக்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் 3 லேயர். இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் 3 லேயர்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த கார்டெக்ஸ் பகுதி வந்து 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா ஜோனா கிளாமுருலேஷா. அவுட்டர்ல இருக்கிறது ஜோனா கிளாமுருலேஷா. நெக்ஸ்ட் இந்த பார்ட்ஸ் பேர் வந்து சோனா வேசிகுலேட்டா. லாஸ்ட் ஒன் இல்ல அவுட்டர்ல ரெண்டு பகுதி இருக்கு. கேட்ல இருக்குன்னா சோனா ரெடிகுலரைசேஷன் இருக்கக்கூடிய 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது அட்ரினல் கார்டெக்ஸ். 3 பார்ட்ஸ் என்ன பார்ட்ஸ் பார்த்தா ஜோனா கிளாமுருலேஷா, ஜோனா வாசிகுலேட்டா அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தா சோனா ரெடிகுலரைசேஷன் இருக்கக்கூடிய 3 பார்ட்ஸாக டிவைட் ஆகுது. ஓகேங்களா? இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து ஒரு ஹார்மோனை செக்ரீஷன் பண்ணுது. அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து ஹார்மோனை செக்ரீஷன் பண்ணுது. அந்த ஹார்மோன் பேர் பார்த்தா கார்டிகோஸ்டீராய்டு. கார்டிகோஸ்டீராய்டு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தா செக்ரீஷன் பண்ணுது. இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹார்மோன் செக்ரீஷன் ஆகுது. அந்த கார்டெக்ஸ் ஹார்மோனுக்கு பேர் வந்து கார்டிகோஸ்டீராய்டு சொல்லுவாங்க. இந்த கார்டிகோஸ்டீராய்டு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டா டிவைட் பண்ணுது. 2 பார்ட்ஸா வந்து டிவைட் ஆகுது. என்னன்னு பார்த்தா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோகார்டிகாய்ட்ஸ் சொல்லக்கூடிய 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த கார்டிகோஸ்டீராய்டு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து இரண்டா டிவைட் ஆகுது.
குளுக்கோகார்டிகாய்டு அண்ட் மினரலோகார்டிகாய்டு சொல்லக்கூடிய ரெண்டு கேட்டகரி. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் குளுக்கோகார்டிகாய்டு. குளுக்கோகார்டிகாய்டுனா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன வந்து செக்ரீஷன் பண்ணுது, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். குளுக்கோகார்டிகாய்டு secreted by zona fasciculata. இந்த குளுக்கோகார்டிகாய்டு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்க செக்ரீஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ்னு சொன்னோம். அட்ரினல் கார்டெக்ஸ்ல எந்த பகுதியில் செக்ரீஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா சோனா ஃபாசிகுலேட்டா சொல்லக்கூடிய இந்த மிடில் ரீஜன்ல. ஓகேங்களா, சோனா ஃபாசிகுலேட்டா சொல்லக்கூடிய இந்த மிடில் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஹார்மோன் வந்து சுரக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டிசோல் அண்ட் கார்டிகோஸ்டீராய்டு சொல்லக்கூடிய இரண்டு ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் பண்ணுது. ஓகேங்களா, குளுக்கோகார்டிகாய்டு செக்ரீட் பண்ணக்கூடிய எந்த செக்ரீஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா சோனா ஃபாசிகுலேட்டா. சோனா ஃபாசிகுலேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹார்மோன்ஸ் செக்ரீஷன் பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டிசோல் அண்ட் கார்டிகோஸ்டீராய்டு சொல்லக்கூடிய இரண்டு ஹார்மோனை செக்ரீஷன் பண்ணுது. இப்போ அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, குளுக்கோகார்டிகாய்டுடைய ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம்னா ரெகுலேட் தி செல் மெட்டபாலிசம். செல்களோட பாலிய வளர்ச்சி மாற்றம் நடக்கிறது இல்லையா, அந்த வளர்ச்சி மாற்றம் நடைபெறும் போது பங்கு பெறக்கூடிய இந்த குளுக்கோகார்டிகாய்டு அந்த ரெகுலேட் தி செல் மெட்டபாலிசம் வளர்ச்சி மாற்றம் பார்த்தீங்கன்னா செல் மெட்டபாலிசம் ரெகுலேட் பண்ணுது. அதிகமாகவும் இல்லாமல் இல்லை குறைவாகவும் இல்லாமல் கண்ட்ரோலாக வச்சிருக்கக்கூடிய இந்த குளுக்கோகார்டிகாய்டு. செகண்ட் பார்த்தோம்னா formation of glucose from the glycogen in liver. என்ன பண்ணுது ஃபார்மேஷன் பண்ணுது, என்னத ஃபார்மேஷன் பண்ணுது பார்த்தீங்கன்னா லிவர்ல இருக்கக்கூடிய கிளைகோஜன் சொல்லக்கூடிய அந்த பார்ட்ஸ் வந்து இது கிளைகோஜன் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுது, ஃபார்மேஷன் பண்ணுது அல்லது ஃபார்மேஷன் பண்ணுது. என்ன ஃபார்மேஷன் பண்ணுதுன்னா குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா, கிளைகோஜனை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுது, ஃபார்மேஷன் பண்ணுது, பண்ணக்கூடிய பணியை செய்யப்படுறது இந்த குளுக்கோகார்டிகாய்டு. ஓகேங்களா, லிவர்ல இருக்கக்கூடிய கிளைகோஜன் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியில் ஒரு பொருளை அதை கன்வெர்ட் பண்ணுது. குளுக்கோஸ் எனர்ஜி நம்ம சாப்பிடாத இருக்கும்போது அப்போ நமக்கு எனர்ஜி தேவைப்படும் பார்த்தீங்களா, அப்போ அதுக்கு எனர்ஜிக்காக பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணக்கூடிய பணியை செய்யப்படுவது இந்த குளுக்கோகார்டிகாய்டு. நெக்ஸ்ட் தேவை பார்த்தோம்னா ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட். நம்மளோட பாடியில் ஏதாவது ஒரு அலர்ஜி இது ஒவ்வாமை அண்டு அலர்ஜி சொல்லக்கூடிய ஏற்படும் நம்மளுடைய பாடியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வாமையும் அலர்ஜி ஏற்படும் போது ஆன்டி ஏஜென்டாக அது செயல்பட்டு அந்த போல என்னது அலர்ஜியும் ஓவாமையும் தரக்கூடிய பணியை செயல்படுறது இந்த குளுக்கோகார்டிகாய்டு. ஓகேங்களா, இது குளுக்கோகார்டிகாய்டுடைய த்ரீ ஃபங்க்ஷன். ஒன்று ரெகுலேட் தி செல் மெட்டபாலிசம். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா என்ன பண்ணுது கிளைகோஜனை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுது. எங்கிருந்து கன்வெர்ட் பண்ணுது பார்த்தோம்னா லிவர்ல இருந்து கிளைகோஜனை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியை நம்ம பாடிக்கு கொடுக்குது. தேர்ட் ஒரு காரணமா அது ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அண்ட் அலர்ஜிக் ஏஜென்ட். என்னது நம்மளுடைய பாடியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அலர்ஜியோ ஒவ்வாமையோ ஏற்படுச்சுன்னா அதை தடுக்கக்கூடிய பணியை செய்யப்படுறது இந்த குளுக்கோகார்டிகாய்டு. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா மினரலோகார்டிகாய்டு. செகண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா மினரலோகார்டிகாய்டு சொல்லக்கூடிய செகண்ட் ஹார்மோன்ஸ். இதோட ஃபங்க்ஷன் என்ன, அது எங்க செக்ரீஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குளுக்கோகார்டிகாய்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் செக்ரீஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா மினரலோகார்டிகாய்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் செக்ரீஷன் ஆகுது. ஓகேங்களா, எங்க கார்டெக்ஸ்ல எங்க செக்ரீஷன் ஆகுது பார்த்தோம்னா ஜோனா கிளாமுலேட்டா சொல்லக்கூடிய அவுட்டர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் ஆகுது. இந்த மினரலோகார்டிகாய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜோனா கிளாமுலேட்டா சொல்லக்கூடிய இந்த அந்த கார்டெக்ஸ் உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் ஆகுது. அது என்ன செக்ரீஷன் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஆட்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை செக்ரீஷன் பண்ணுது. ஓகேங்களா, மினரலோகார்டிகாய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜோனா கிளாமுலேட்டா பகுதியில் செக்ரீஷன் ஆகுது. அது ஜோனா கிளாமுலேட்டா பகுதியில் செக்ரீஷன் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆட்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஹார்மோனை செக்ரீஷன் பண்ணுது. ஓகேங்களா, இதோட ஃபங்க்ஷன் நான் பார்க்கலாம். ரீ அப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் இன் ரீனல் டியூபஸ். ஓகேங்களா, ரீ அப்சார்ப் சோடியம் இன் ரீனல் டியூபஸ். ரீனல்னா என்னன்னா கிட்னியுடைய டியூப். கிட்னியுடைய டியூப்ல இருக்கக்கூடிய அயோட சோடியத்தை மறுபடியும் ரீ அப்சார்ப் பண்ணுது. நம்ம யூரினை பாஸ் பண்ண பார்த்தீங்களா, யூரின் பாஸ் பண்ணும்போது சுகர், சோடியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சொல்லக்கூடிய எல்லா மெட்டீரியல் வந்து வெளியேறும். அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணணும் பார்த்தோம்னா இந்த நம்ம சிறுநீரை வெளியேற்றக்கூடிய சமயத்தில் அந்த யூரின் இருக்கக்கூடிய சோடியத்தை ரீ அப்சார்ப் பண்ணி மறுபடியும் செல்லுக்குள்ள குடிக்கக்கூடிய பணியை செய்யணும்னா மினரலோகார்டிகாய்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் எக்ஸைஷன் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸ். பொட்டாசியம் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளியேற்றக்கூடிய பணியை செய்யுது. ஏன்னா பொட்டாசியம் அயான்ஸ் வந்து தேவைக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றக்கூடிய பணியை செய்யப்படுறது தான் மினரலோகார்டிகாய்டு. நான் தேர்வு பார்த்தோம்னா தேர்வு பாயிண்ட் பார்த்தோம்னா ரெகுலேட் தி
ரெகுலேட் பாடி fluid volume, osmotic pressure and blood pressure. அது சவுண்டு பரவல், நீர் திரவத்தை, blood pressure வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணக்கூடியது நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய blood pressure, osmotic pressure, சவுண்டு பரவல் சொல்லக்கூடிய அந்த pressure மற்றும் blood fluid volume வந்து பாடியில் நீர் திரவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணக்கூடிய பணியை செய்யப்படுறது இந்த glucocorticoid hormones. புரியுதா? பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் டூ ஹார்மோன்ஸ் செக்ரீஷன் ஆகுது, glucocorticoid and melanocorticoid சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் மெடுலா வந்து பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் ஆகக்கூடிய ஹார்மோன் பற்றி நம்ம பார்க்கலாம். அட்ரினல் மெடுலா அந்த அட்ரினலுடைய சென்ட்ரல் பார்ட்ஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் மெடுலா. இந்த அட்ரினல் மெடுலா வந்து என்ன ஹார்மோன் செக்ரீஷன் ஆகுது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அட்ரினல் மெடுலா மேப் ஆஃப் அட்ரினல் மெடுலா மேப் ஆஃப் கம்போஸ் குரோமோஃபில் செல்கள். அந்த அட்ரினல் மெடுலா வந்து எதனால கம்போஸ் ஆகிருக்குன்னா குரோமோஃபில் சொல்லக்கூடிய செல்களானது குரோமோஃபில் சொல்லக்கூடிய ஒரு செல்லால் வந்து ஆகப்பட்டதான் இந்த அட்ரினல் மெடுலா சொல்லப்படுது. இல்லையா? குரோமோஃபில் எந்த செல்களானதுன்னு பார்த்தோம்னா குரோமோஃபில் செல்கள். இல்லையா? இது வந்து பார்த்தா ரிச் சப்ளை சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் இது செக்ரீஷன் பண்ணி எந்த சப்ளை பண்ணுன்னு பார்த்தோம்னா இந்த அட்ரினல் மெடுலா வரக்கூடிய அந்த பார்ட்ஸ் வந்து செக்ரீஷன் ஆகி இங்க எங்க சப்ளை பண்ணுன்னு பார்த்தா ரிச் சப்ளை சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சொல்லக்கூடிய நம்ம நர்வ் பண்ணுறீங்களா அந்த பரிணாமம் மட்டும் சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சப்ளை பண்ணக்கூடிய பணிகள் வந்து இந்த அட்ரினல் மெடுலா. இல்லைங்களா? இந்த அட்ரினல் மெடுலா வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹார்மோனல் செக்ரீஷன் ஆகுது. இந்த அட்ரினல் மெடுலா வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹார்மோனல் செக்ரீஷன் பண்ணுது. என்னன்னு பார்த்தோம்னா எபினெஃப்ரின் ஆர் அட்ரினலின். இல்லைங்களா? எபினெஃப்ரின் ஆர் அட்ரினலின். செகண்ட் ஒன் நார் எபினெஃப்ரின் நார் அட்ரினலின் சொல்லக்கூடிய இரண்டு ஹார்மோனல் செக்ரீஷன் பண்ணுது. பாருங்க, எபினெஃப்ரின் நார் எபினெஃப்ரின் அல்லது அட்ரினலின் நார் அட்ரினலின் சொல்லக்கூடிய இரண்டு ஹார்மோன்ஸ் பார்ட்ஸ் வந்து செக்ரீஷன் ஆகுது. அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஹார்மோன்ஸ் வந்து இந்த அட்ரினல் மெடுலா வந்து என்ன சொல்லுவாங்க, எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லுவாங்க. இந்த அட்ரினல் மெடுலா வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹார்மோன், அதாவது அவசர கால ஹார்மோன் சொல்லுவாங்க. நம்ம தைராய்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்மோன் சொல்லி பார்த்தீங்களா, அதே போல இந்த ஹார்மோனை இது அட்ரினல் மெடுலா எமர்ஜென்சி ஹார்மோன், அவசர கால ஹார்மோன் சொல்லுவாங்க. ஏன் எந்த சொல்றாங்க, ஏன்னா ஏதாவது ஒரு கவலை ஸ்ட்ரெஸ் வந்து எமோஷனல் ஆகும்போது வந்து ஸ்ட்ரெஸ் வந்து எமோஷனல் இருக்கும்போது இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரீஷன் ஆகும். கவலையும் மன அழுத்தம் ஏற்படும் போது இந்த ஹார்மோன் வந்து அதிக அளவு செக்ரீஷன் ஆகும். என்னன்னு பார்த்தோம்னா ஃபைட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம திடீர்னு என்ன பண்ணுவோம், நம்ம கற்பனை தோணக்கூடிய ஹார்மோன் எனக்கு தோணுன்னு பார்த்தோம்னா ஃப்ளைட்ன்றது பார்க்கணுமே நம்ம கற்பனை தோணும் பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயம் தோணக்கூடியதான் இந்த ஹார்மோன். நெக்ஸ்ட் சொல்றான் ஃபைட் பயமுறுத்துறது அண்டு ஃபைட் சண்டை போடுறது பயமுறுத்தக்கூடிய ஹார்மோன் சொல்ல பார்த்தா இது எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லுவாங்க. ஃப்ளைட் பறக்கிறது, பயமுறுத்துறது, சண்டை போடுறது நம்ம கற்பனை வளர்த்துக்கணும் பார்த்தீங்களா. கற்பனை நம்ம என்ன பண்ணுவோம், வளர்த்திக்கணும், கற்பனையை வளர்த்தணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியோ ஒரு பயப்படுற மாதிரியோ அல்லது ஃப்ளைட் பண்ணுற மாதிரி சொல்லக்கூடியது தான் இந்த எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ். இல்லைங்களா? இந்த எமர்ஜென்சி ஹார்மோன் இந்த அட்ரினல் ரெண்டு ஹார்மோன்ஸ் பார்த்தோம். எபினெஃப்ரின் சொல்ல பார்த்தீங்களா, எபினெஃப்ரின் நான் எபினெஃப்ரின் சொல்ல ரெண்டு ஹார்மோன் செக்ஷன் பார்த்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் எபினெஃப்ரின் வந்துன்னா என்னுடைய ஹார்மோன் என்ன ஃபங்க்ஷன், அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன நம்ம பார்க்கலாம். எபினெஃப்ரின் சொல்லக்கூடியது இது அட்ரினல் மெடுலா செக்ஷன் ஆகுது. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ் லிவர் அண்ட் மசில்ஸ். இதுவும் அதே தான் பண்ணுது. என்ன பண்ணுறதுன்னா லிவர்ல மசில் இருக்கக்கூடிய கிளைகோஜனை, ஏன்னா கிளைகோஜன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி தேவைப்படக்கூடிய சமயத்தில் குளுக்கோஸை கன்வெர்ட் கொடுக்கக்கூடியதான் இந்த எபினெஃப்ரின். மசில்ஸ்லையும் நம்மளோட லிவர்ஸ்லேயும் இருக்கும் கிளைகோஜனா. அந்த கிளைகோஜனை மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி குளுக்கோஸாக திருப்பி கொடுக்கக்கூடிய பண்ணி செய்யக்கூடியது இந்த எபினெஃப்ரின். செகண்ட் பாயிண்ட் பார்த்தா இன்க்ரீஸ் ஹார்ட் பீட் அண்ட் பிளட் ப்ரெஷர். நம்மளோட பாடியோடைய பிளட் ப்ரெஷரையும் ஹார்ட் பீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அதான் எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஆல்ரெடி எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லுவோம். அப்படின்னா அது ஒரு பயப்படக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பீட்டையும் பிளட் ப்ரெஷர் ரைஸ் பண்ணக்கூடியது பணி செய்யக்கூடியது இந்த எபினெஃப்ரின். ஓகேங்களா? தேர்வு பார்த்தா இன்க்ரீஸ் ரெஸ்பிரேஷன் டைலேஷன் ஆஃப் பிராங்கியா அண்ட் ட்ரக்கியா. என்னது நம்ம மூச்சு விடும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் அதிகமாகும். ரெஸ்பிரேஷன் அதிகமாகும். அந்த ரெஸ்பிரேஷன் அதிகமாக பணி செய்யக்கூடிய இந்த எபினெஃப்ரின். என்ன பார்த்தீங்கன்னா டைலேஷன் விரிவடை செய்யும். என்ன விரிவடை செய்யும் பார்த்தீங்கன்னா பிராங்கியா அண்ட் ட்ரக்கியா மூச்சுக்குள்ள ரெண்டு பொருள்களை சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவடை செஞ்சு மூச்சு ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தக்கூடிய பணி செய்யக்கூடியது இந்த எபினெஃப்ரின். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டைலேஷன் ஆஃப் தி பீப்புள் ஐ. நம்மளுடைய கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படும்
ஒரு திருத்துன்னு முடிக்கணும் பார்த்தீங்களா, வேணா பார்த்தீங்கன்னா கண்ணு பல்ஜா வெளியே வர மாதிரி தெரியும், இந்த திருத்துன்னு முடிக்கும் சரிங்களா. அப்போ அந்த ஹார்மோன் அதிகமாக சேர்த்துச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஜாகி பெருசாகி அப்படியே வெளியே திருத்துன்னு முடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வரக்கூடிய இந்த எபினெஃப்ரின். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பிளட் ஃப்ளோ த்ரூ தி ஸ்கின். என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருந்தால் போதும், ஏன்னா சர்க்குலேஷன் வந்து குறைவாக இருந்தால் போதும். மற்ற ஆர்கனுக்கு ஹார்ட்டுக்கோ அல்லது கிட்னிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும். பட் இந்த நம்ம ஸ்கின்னுடைய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டோடைய ஃப்ளோ அது குறைவாக இருந்தால் மட்டும் நமக்கு போதும், ஏன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. பிளட் சார் ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு குறைவாக இருந்தாலும் இந்த எபினெஃப்ரின் என்ன பண்ணுறதுன்னா நம்மளுடைய ஸ்கின் மசிலுக்கு ஓகேங்களா, நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய மசிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பணியை செய்யக்கூடாது இந்த எபினெஃப்ரின். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், நாலு எபினெஃப்ரின் சொல்லக்கூடிய நாலு அட்ரினலின் சேர்ந்த இந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இது எபினெஃப்ரின் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே பையன் பண்ணக்கூடியதான், இந்த சேம் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியதான் இந்த நாலு எபினெஃப்ரின். அதனால வந்து இண்டிவிஜுவலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பண்ணக்கூடியதுனால அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருந்தோ அதே நம்ம நாலு பேர் பண்ணனால இதனால பார்த்தீங்கன்னா ஒரே ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட்னா அதனுடைய இரண்டு பார்ட்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம்.